Hi students, exercise 2.4 question number 3. 3 if alpha beta are the roots of the quadratic equation. By given quadratic equation roots alpha beta form a quadratic polynomial with GOs 1 by alpha, 1 by beta. இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு அதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. தென் வந்து நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கொடுத்து 1 by alpha, 1 by beta உடைய இருபடி கோவை காண்க பாலினாமியல் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ரூட்ஸ் கிவன் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்னென்னு கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ஆர் ரூட்ஸ். இது வந்து ரூட்ஸ் அதாவது பூஜ்ஜியங்கள். கிவன் குவாட்ரிக் ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸ்டாண்டர்டான குவாட்ரிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மெட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots into roots equal to 0. So the sum of the roots find பண்றோம். So sum of the roots alpha plus beta, அது alpha beta வந்து sum of the roots equal to alpha plus beta equal to இது ஈக்குவேட் பண்றோம். என்ன கிடைக்குதுன்னா இங்க மைனஸ் இருக்கு. So minus root 2 product of the roots is alpha into beta, alpha beta. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டைம் என்ன 3 ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரூட்ஸ் வந்து நியூ ரூட்ஸ் வந்து ஒன் பை ஆல்ஃபா அண்ட் 1 by beta. த ரூட்ஸ் ஆர் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட்ஸ் 1 by alpha, 1 by beta. அது 1 by alpha, 1 by beta பூஜ்ஜியங்களாக உடைய இருபடி சாம்பாடு. ஸோ இருபடி சாம்பாடு எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots equal to 0. ஸோ இதில் ரெண்டுமே வந்து 1 by alpha, 1 by beta. ஸோ இதுக்கான நம்ம sum of the roots என்ன அப்படின்னா 1 by alpha plus 1 by beta என்ன அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா தான் எல்சிஎம். ஸோ இங்கே பீட்டாவால் பெருக்கோ, இங்கே வந்து ஆல்ஃபா, அதான் இப்படி எழுதிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னா 1 by alpha into 1 by beta equal to 1 by alpha beta. ஸோ இந்த வேல்யூ எதாவது சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரூட் மைனஸ் ரூட் 2, இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே மைனஸ் ரூட் 2 by 3, இங்கே இருக்குது 1 by 3. ஏன்னா வந்து இதோட ஆன்சர் வந்து 1 by 3 அதை நின்ட்டோம். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ண நமக்கு தேவையான இருபடி சாம்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஸோ இங்கே ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் இன்ட்டு ரூட் 2 by 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 by 3 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா இது இருபடி சாம்பாடு, அதாவது கிவன் ரூட்ஸ் வந்து இருபடி சாம்பாடு. நமக்கு என்ன கேட்குறோன்னா குவாட்ரிக் பாலினாமியல் கேட்குறோம். ஸோ பாலினாமியல் என்ன எழுதுவோம்னா இந்த குவாட்ரிக் பாலினாமியல் குவாட்ரிக். ஸோ நமக்கு தேவையான இருபடி கோவை அதாவது பாலினாமியல் குவாட்ரிக் பாலினாமியல். ஸோ அதை இருபடி சாம்பாடு எழுதிக்கிறோம். ஸோ அதை 0 விட்டுட்டு எழுதணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி எழுதணும். ஸோ அதுக்கு மேலே இது சுருக்கிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். அதாவது ரெண்டு பக்கம் 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3ஆல் மல்டிபிள் 3 by 3 கட்டாயிரம் ரூட் 2x ப்ளஸ் 3 by 3 கட்டாயிரம் 1 மட்டும் இருக்குது ஈக்குவல் டு 0. ஸோ ஓகே, நமக்கு தேவையான quadratic polynomial equal to p of x equal to the equation 3x square plus root 2x plus 1. So, this is the quadratic polynomial. Thank you.